அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இந்தியாவில் உள்ள 5 மர்மமான கோயில்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக ஆந்திரா மாநிலம் அனந்தபூர் மாவட்டம் லேபெட்சில் அமைந்துள்ள வீரபத்திர சுவாமி கோவிலை பற்றி பார்ப்போம். விஜயநகர பேரரசரால் கட்டப்பட்ட இந்த கோவில் கிட்டத்தட்ட 70 தூண்கள் உள்ளன. இதில் அதிசயம் என்னவென்றால், இதில் ஒரே ஒரு தூண் மட்டும் தரையில் படியாதவாறு தொங்கிக் கொண்டே இருக்கிறது. அதன் அடியில் ஒரு மெல்லிய துணியை கொண்டு ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனை வரை வெளியே இழுக்கலாம். அந்த அளவிற்கு இடைவெளி இருக்கிறது. அந்த கோவிலில் இன்னொரு அதிசயமும் இருக்கிறது. அங்கு பெரிய காலடி சுவடு ஒன்று உள்ளது. அது சீதாதேவியின் காலடி சுவடு என்று அந்த பகுதியில் இருக்கும் மக்கள் கூறி வருகின்றனர். அந்த காலடி சுவடின் கீழ் பகுதியில் நீர் கசிந்து அந்த காலடி பகுதியை எப்பொழுதும் நனைத்து கொண்டே இருக்கிறது. இரண்டாவதாக மகாராஷ்டிரா மாநிலம் எல்லோரா என்ற இடத்தில் கைலாசா என்ற கோவில் உள்ளது. பெரியதொரு மலையை குடைந்து இந்த கோவிலை உருவாக்கியுள்ளனர். கிட்டத்தட்ட 4 லட்சங்கள் கொண்ட பாறைகளை இதற்காக குடையப்பட்டுள்ளது. பொதுவாக ஒரு கோவிலை கட்ட 10 ஆண்டுகள் முதல் 15 ஆண்டுகள் வரை ஆகும். ஆனால் இந்த கோவிலை கட்ட 100க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் ஆகியுள்ளன. கிட்டத்தட்ட 3 தலைமுறையைச் சேர்ந்த சிற்பிகள் இந்த கோவிலை உருவாக்கியுள்ளனர். மூன்றாவதாக பார்க்க போவது கர்நாடக மாநிலம் அசான் என்ற இடத்தில் உள்ள அசனாம்பா என்ற கோவிலை பற்றி பார்ப்போம். 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவில் வருடம் 10 நாட்கள் மட்டுமே வழிபட அனுமதி உள்ளது. அதன் பிறகு அந்த கோவில் சாத்தப்பட்டு அடுத்த வருடம்தான் திறக்கும். ஒரு வருடம் கழித்து அந்த கோவிலை திறக்கும் பொழுது அம்மனுக்கு வைத்திருந்த சந்தனம் மற்றும் குங்குமம் அப்படியே இருக்கும். சிலை அருகில் வைத்திருந்த அரிசியும் கெடாமல் அப்படியே இருக்கும். நெய்யினால் ஏற்றப்பட்ட விளக்கானது எரிந்து கொண்டே இருக்கும். அதைவிட அதிசயம் ஒன்று உள்ளது. அம்மன் எதிரே ஒரு கல் உள்ளது. அந்த கல்லானது அம்மனை நோக்கி வருடம் 1 இன்ச்சு நகர்ந்து கொண்டே வருகிறது. நான்காவதாக கர்நாடக மாநிலம் சிர்சி என்ற இடத்தில் ஷல்மலா என்ற நதி உள்ளது. இந்த நதி எப்பொழுதும் வற்றாத நதியாக உள்ளது. அப்படி இருக்க 1969ஆம் ஆண்டு வறட்சி காரணமாக நீர் வரத்து குறைந்தது. அப்பொழுது ஆங்காங்கே சில பாறைகள் தெரிய ஆரம்பித்தது. அந்த பாறைகளை உற்று பார்க்கும் பொழுது பல்லாயிரம் லிங்கங்கள் தெரிய ஆரம்பித்தது. அதோடு ஒவ்வொரு லிங்கத்திற்கும் அருகில் ஒரு நந்தி சிலையும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த ஆற்றில் எப்படி செதுக்கி இருக்க முடியும் என்பதை ஆய்வாளர்களால் இதுவரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஐந்தாவதாக ஒடிசாவில் உள்ள கோனார்க் என்ற இடத்தில் அமைந்துள்ள சூரியனார் கோவிலை பற்றி பார்ப்போம். இந்த கோவிலின் மூலவர் சூரிய பகவான். இந்த கோவிலானது தேர் வடிவத்தில் காணப்படுகிறது. இந்த சிலையானது சில ஆண்டுகள் வரை காற்றில் மிதந்து கொண்டே இருந்துள்ளது. இது எப்படி காற்றில் மிதக்கிறது என்பதை ரகசியம் பலரிடம் வியப்பில் ஆழ்த்தியது. இந்த கோவிலின் மேற்பகுதி போர்த்துகீசியரால் இடிக்கப்பட்ட போது அந்த சமயம் மேலே மிகப்பெரிய காந்தங்கள் இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. அங்குள்ள சில சுவர்கள் இரும்பு கலந்த தூண்களால் கட்டப்பட்டது என்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகு அந்த சூரியனார் சிலையானது இரும்பு கலந்து உருவாக்கப்பட்டுள்ளது என்பதை கண்டுபிடித்தனர். ஆயினும் அங்கு இருந்த தூண்கள் சில இடிந்து விழுந்து விட்டதால் மேலே இருந்த காந்தம் விழுந்து விட்டது. இப்பொழுது அந்த சிலையானது தற்போது மிதப்பதில்லை. இதுபோன்ற அதிசய கோயில்கள் நம் நாட்டில் நிறைய உள்ளன.